சுடர் பாப்பாவை எப்படியோ ஸ்கூலில் சேர்த்து படிக்க வைக்கணும்னு ஒரே குறிக்கோளாக இருக்கிறாரு நம்ம சுடர். அதுக்கு சரளா என்னென்னவோ பிளான் பண்ணுறாங்க, மனசை போட்டு குழப்புறாங்க. நீ என்னதான் சொல்லு, நான் சுடரை கண்டிப்பாக தருண் தியா படிக்கிற ஸ்கூலில் தான் படிக்க வைப்பேன், என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்கிறாரு. அங்கே போனால் ஸ்கூலில் வந்து ஹெட்மாஸ்டர் வந்து அவளோட டிசி கேட்குறாங்க. அதனால் ஜெயிலுக்கு வராங்க. ஜெயிலில் வந்து வார்டன் சொல்கிறாங்க, டிசி கொடுத்துட்டு மேடம் அப்படியே என் தங்கச்சியை பார்க்கலாமான்னு அதுக்கெலாம் பர்மிஷன் வாங்கணும்னு நம்ம சுடர் பாப்பா இங்கே இருக்குமாம்மா, எப்படியோ அம்மா எங்கே இருப்பாங்க அந்த இடம்லாம் எனக்கு தெரியும், நான் போய் அம்மா பார்க்குறேன்றாங்க. ஆசையாக வந்து அபி ஏதோ உணர்றா, தான் வந்து நம்ம குழந்தைங்க வர மாதிரி ஏதோ ஒரு கற்பனை காட்டுறாங்க, கனவு காட்டுறாங்க, அது நிஜமாயிடுச்சு. குமுதாவும் கேட்குறாங்க, நீ சொன்னது சரியாயிடுச்சு பாரு, உன் பொண்ணும் அண்ணனும் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே வார்டன் ஒருத்தவங்க சொல்லுவாங்க. கேள்விப்பட்டு ஆசையாக ஓடுவா அபி. அதுக்குள்ளே ஆண்டாமருங்க காஞ்சனா வர வந்துடுறாங்க. அச்சோ இவ கண்ணில் பட்டு அவ்வளோதானே, சுடர் வாழ்க்கையே போயிடுமே, என்ன படன்னு சொல்லிட்டு ஒளிஞ்சிருந்து பார்க்குறா. தாயும் செய்யும் கிட்ட இருந்தாலும் ஓடி போய் அரவணைச்சிக்க முடியல. ஒரு பக்கம் பதற்றத்தோடு இருப்பா, நம்ம குழந்தைய பார்க்க முடியாத சுடர் பாப்பா அங்கங்கே இருப்பாங்க. அதில் ஒரு நல்ல வார்டன் என்ன பண்ணுவாங்க, கடவுளே சுடரை பற்றி காஞ்சனாக்கு தெரிஞ்சு அவ்வளோதானே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, காஞ்சனா கண்ணுக்கு சுடரே படவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க எப்படியோ பறிச்சு கூப்பிட்டு போயிடுறாங்க.